Assalamu alaikum. Hi friends. Welcome to Yummy Mom's Kitchen. இன்றைக்கி பார்பிக்யூ செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்ட்டி கிட்ஸ்க்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இறால் எடுத்துருக்கோம். இறால் 1/2 கிலோ, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதையெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. ஃபிஷ் 1 கிலோ. இதை எப்படி மேரினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு பாதி பழத்துடைய சாறு, கோழி 1 கிலோ, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு அரைப்பழத்துடைய சாறு. இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பீஃப் 1 கிலோ. இதை எப்படி மேரினேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா ஊறணும். பீஃபை மட்டும் ஒரு 5 நிமிஷம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போதே பார்பிக்யூ பண்ணும்போது அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்குது. நல்ல ஒரு ஈவினிங் டைம், மேகம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் kubuz செஞ்சு வச்சுக்கிட்டேன். இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்பிக்யூ செய்கிறதுக்காக மேலே மாடியில் அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் செங்கல் கல்லை வச்சுட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஆற்று மணல் கொட்டியிருக்குது. அது உள்ளார சின்ன சின்ன உட்டன் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு கறி துண்டு எல்லாமே போட்டு அடுப்பு கறி எல்லாமே போட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெய் விட்டுட்டு நல்லா எரிய விட்டு கொஞ்சம் கங்கு உண்டாக்கி வச்சுக்கிட்டோம். பார்பிக்யூ செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு கறி அடுப்பு ஒன்று இருந்துச்சு. அதுலேயும் நான் அடுப்பு கறி போட்டு கங்கு உண்டாக்கிக்கிட்டோம். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அயன் ஸ்டீவர்ஸில் அந்த இறாலை வந்து இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். கங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லா ஸ்டீவர்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். கறி அடுப்பில் இந்த அயன் ரேக் வச்சுட்டு அதில் வந்து நாங்கள் மீன் வச்சு பார்பிக்யூ பண்ணுறோம். இதுவும் ஒரு ஐடியா நல்லா இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சமாக செய்யணுன்றத விட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. பார்பிக்யூ பண்ணும்போது இடையில எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து காரம் வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைப்படாது. காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும்.
சிக்கன், இறால், பீஃப் மூணுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கறி அடுப்பில் ஃபிஷ்ஷு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் 2-3 பேட்ச் வச்சு எடுத்தோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 8 மணி ஆகிடுச்சு. நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்கவே முடியலை. இன்னும் நல்லா கிளியராக நல்லா இதாக எடுக்க முடியலை. லைட்டிங் ப்ராப்ளம் வேறு. முந்தின நாளே நான் மயோனைஸும் செஞ்சு வச்சுட்டேன். கார்லிக் மயோனைஸும் மஸ்டர்ட் மயோனைஸும் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து இதோட வந்து இறாலோட குடமிளகாயும் வெங்காயம் சேர்த்து வந்து பார்பிக்யூ பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சர்விங் பிளேட்டில் ஒரு குபூஸ் வச்சு இறால், அதோட பீஃபு, ஃபிஷ்ஷு, அதோட மஸ்டர்ட் மயோனைஸும் கார்லிக் மயோனைஸும் வச்சுட்டு சிக்கன் இந்த பக்கமாக இருக்குது. அதுதான் சர்வ் பண்ணாங்க. இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.